ஈழ திருநாட்டின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் சித்தக்கேணி மற்றும் சுழிபுரம் ஆகிய ஊர்களுக்கு இடையே காரைநகர் வீதியில் அமைந்துள்ள தொல்புரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சாமுவேல் ஜேம்ஸ் வேல்பிள்ளைக்கும் அன்னம்மா கணபதி பிள்ளைக்கும் மூத்த மகனாக செல்வநாயகம் அவர்கள் மலேசியாவின் மிகவும் தூய்மையான நகரமான எல்போ நகரில் 1898 ஆண்டு மார்ச் மாதம் 31 பிறந்தார். அக்காலகட்டத்தில் மலேசியாவில் பாடசாலைகள் குறைவாக இருந்தமையால் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பாடசாலைக்கு கல்வி கற்பதற்காக மலேசியாவிலிருந்து தந்தை செல்வாவை பெற்றோர்கள் அனுப்பி வைத்தனர். மலேசியாவிலிருந்து கொழும்புக்கு கடல் மார்க்கமாக வந்து கொழும்பிலிருந்து காங்கேசன்துறைக்கு புகையிரத சேவை ஆரம்பிக்கப்படாமையினால் மீண்டும் கப்பலிலேயே காங்கேசன்துறைக்கு வந்து தெல்லிப்பளை அமெரிக்க மிஷன் பாடசாலையில் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார். இந்த அமெரிக்க மிஷன் பாடசாலைதான் தற்பொழுது யூனியன் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டு உயர்ந்து நிற்கின்றது. 5ஆம் வகுப்பிற்கு பின் யாழ் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் சேர்ந்து சீனியர் கேம்பிரிட்ஜ் பரீட்சைக்கு படிக்க தொடங்கினார். பின்னர் மேற்படிப்பை கொழும்பு செயின்ட் தோமஸ் கல்லூரியில் சேர்ந்து தமது கல்வியை ஆரம்பித்தார். செயின்ட் தோமஸ் கல்லூரியில் ஏறத்தாழ 1.5 வருட காலமாக கல்வி கற்று சயின்ஸ் பரீட்சையில் தேறிய செல்வநாயகம் 1917 ஆண்டு யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக சேர்ந்தார். ஆசிரியராக இருந்து கொண்டே லண்டன் பல்கலைக்கழக பிஎஸ்சி விஞ்ஞான பட்ட பரீட்சைக்கு வெளிமாறி மாணவராக தோற்றி அடுத்த ஆண்டே அதாவது 1918 சித்தி எய்தினார். இந்நிலையில் அவரது தந்தை மலேசியாவில் காலமானார். தமது பிற்காலத்தில் இலங்கை தமிழகத்தின் பொறுப்பெல்லாவற்றையும் சிறமேற்கொண்ட தமிழ் தந்தைக்கு தந்தை இல்லாத குடும்பத்தின் பொறுப்பை சுமப்பதா கஷ்டம். 2 தம்பிமாரையும் அருமை தங்கையையும் அரவணைத்துக் கொண்டு கொழும்பு சென்று செயின்ட் தோமஸ் கல்லூரியில் தமது ஆசிரிய பணியை ஆரம்பித்தார். இந்நிலையில் அவருடைய தம்பி ராஜசுந்தரம் தமது 15வது வயதில் சுகையினம் காரணமாக உயிரிழந்தார். தம்பியின் இறுதி சடங்கு முடிந்து மீண்டும் கொழும்பு வந்த செல்வநாயகம் வெஸ்லி கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றினார். ஆசிரியனாக இருந்த காலத்தில் நல்லாசிரியன் என்ற பெயரை பெற்றோர் ஆசிரியர் மாணவர்களிடம் பெற்றுக் கொண்டார். 1918 ஆண்டு விஞ்ஞான பட்டதாரியான செல்வநாயகம் ஆசிரியராக இருந்த போதே சட்ட கல்லூரியில் இணைந்து 1924 ஆண்டு சித்தி எய்தி சிவில் சட்டத்துறையை தேர்ந்தெடுத்து சட்ட வல்லுநரானார். அத்தொழிலில் தனது முழு கவனத்தையும் செலுத்தினார். அப்போதெல்லாம் தமது வாழ்நாள் லட்சியம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதியரசராவதே என்று அவர் கூறுவது உண்டா. இவ்வாறு புகழ் பூத்த சட்டத்தரணியாக இருந்த செல்வா அரசியலில் நுழைந்தது அவரது போதாத காலமாக இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்வு ஈழத்து தமிழினத்தின் தவ பேராகும். 1944 ஆண்டு அக்டோபர் மாதம் 27 கொழும்பு சைவ மங்கையர் கழக மண்டபத்தில் ஜி பொன்னம்பலம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அங்குரார்ப்பண கூட்டத்தில் செல்வா கலந்து கொண்டார். தொடர்ந்து சோல்பரி கமிஷன் முன் ஜி சாட்சியம் அளித்த போது செல்வா அவர்கள் அருகிலிருந்து தம்மால் இயன்ற பங்களிப்பை வழங்கினார். 1947 ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் எஸ்ஜேவியின் பங்களிப்பு அளப்பரியது. தமிழ் காங்கிரஸ் யாழ் குடாநாட்டில் 7 வேட்பாளர்களும் கிழக்கு மாகாணத்தில் 2 வேட்பாளர்களுமாக மொத்தம் 9 வேட்பாளர்களை களமிறக்கியது. தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஜிக்கு அடுத்தபடியாக எஸ்ஜேவி தான் பிரதம பேச்சாளர். தமக்கே உரித்தான மெல்லிய உடல்வாகுடன் மென்மையாக ஆறுதலாக ஆனால் உறுதியாக நிறுத்தி அவர் பேசிய உரைகள் அனைவரையும் பெரிதும் ஈர்த்தது. அந்த தேர்தலில் எஸ்ஜேவி காங்கேசன்துறையில் போட்டி போட்டு வெற்றி பெற்றார். யாழ் குடாநாட்டில் 6 தொகுதிகளில் தமிழ் காங்கிரஸ் பெரும் வெற்றியீட்டியது. 1948 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 இலங்கை தமிழருக்கு ஒரு கரிநாள். அன்றுதான் இலங்கை பிரஜா உரிமை சட்டம்
நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ் காங்கிரஸ், இலங்கை இந்திய காங்கிரஸ், லங்கா சமசமாஜ கட்சி, பொல்ஸ்விக், வெனிஸ்ட்ரீட் சில சுயேட்சை உறுப்பினர்களும் வாக்களித்தனர். எனினும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி DS சேனாநாயக்க அரசு தமிழரை பலவீனப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது. அதன் முதற்படியாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மந்திரி பதவிகள் வழங்கப்பட்டன. GG பொன்னம்பலம் கைத்தொழில் அபிவிருத்தி, கடற்தொழில் அமைச்சு வழங்கப்பட்டது. K கனகரத்தினம், C ராமலிங்கம், V குமாரசாமி போன்றோர் அரசோடு இணைந்தனர். செல்வநாயகம், வெண்ணி சிங்கம், சிவபாலன் ஆகியோர் அரசோடு இணைய மறுத்துவிட்டனர். இந்நிலையில் 1948 ஆண்டு டிசம்பர் மாதம் GG பொன்னம்பலம் அமைச்சராகி அரசோடு இணைந்தார். அன்றிலிருந்து தமிழ் காங்கிரஸ் 2 அணியாக பொன்னம்பலம் அணி மற்றும் செல்வநாயகம் அணி என பிரிந்து வேறு வேறாக கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தனர். அக்காலகட்டத்தில் செனட்டராக இருந்த EMV நாகநாதன் செல்வநாயகம் குழுவில் இணைந்து கொண்டார். தொடர்ந்து தமிழரசு கட்சி 1948 டிசம்பர் மாதம் 18 ஸ்தாபிக்கப்பட்டதும் தன்னிகரில்லா தலைவராக தந்தை SJV விளங்கியதும் பின்னர் இடம்பெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அன்னார் வெற்றி பெற்றதும் அனைவரும் அறிந்ததே. செல்வநாயகம் தமிழர் விடுதலைக்காக தமிழ் மக்கள் அமைதியாக தமது தாயகத்தில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இறுதி வரை ஒரு சத்தியாகிரகியாக ஊழலற்ற வாழ்க்கையை கடைபிடித்தார். அமரர் செல்வநாயகத்தின் தீர்க்க தரிசனமான பண்டா செல்வா ஒப்பந்தத்தையோ அல்லது செல்வா டட்லி ஒப்பந்தத்தையோ மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் நிறைவேற்றியிருந்தால் இத்தனை பொருள் இழப்புகள், உயிர் சேதங்கள், அனர்த்தங்களை இந்த அழகிய சிறிய நாடு தவிர்த்திருக்கும். அன்னார் தாம் காலமாகும் முன் தமது 78வது வயதில் வட்டுக்கோட்டையில் சுதந்திர தமிழ் ஈழமே ஒரே தேர்வு என தீர்மானத்தை நிறைவேற்றி 79வது வயதில் 1977 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26 இறைபதம் அடைந்தார்.